உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, ரோமர் 16:20, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக. இன்னைக்கு நம்ம தேவன் சமாதானத்தின் தேவனாக வராரு, நிம்மதியை கொடுக்கும் தேவனாக வராரு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு பாருங்களேன், இந்த வசனம் சொல்லுது. வந்த உடனே என்ன பண்ணுறாரு, டக்குன்னு என்ன பண்ணுறாரு, சாத்தானை நசுக்கிறாரு, கொண்டு வந்து காலுக்கு கீழே, காலடிக்கு கீழே போடுறாரு. ஏன்னா அப்போ தான் நமக்கு நிம்மதி வரும். அவருக்கு தெரியும் யாரை நசுக்கணுமோ கரெக்டாக நசுக்கிறாரு. சாத்தான் தான் உங்கள் நிம்மதி இல்லாத வாழ்க்கைக்கு காரணம். உங்கள் நிம்மதி போச்சே, அதற்கு காரணமே சாத்தான் தான். யாரை போடணுமோ போடுறாரு உங்கள் நிம்மதிக்காக, யாரை போட்டு தள்ளணுமோ கரெக்டாக போட்டு தள்ளுறாரு. அவர் வராரு, சமாதானத்தின் தேவன் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே வராரு. கரெக்டாக உங்களுடைய நிம்மதிக்காக சாத்தானுடைய தலை அவனை நசுக்கி அவனை உங்கள் காலுக்கு கீழே போடுறாருங்க. உங்கள் எல்லா சமாதானத்தையும் திருடுவது என்னது, பிசாசு தான், வேற யாரும் இல்லை. நம்ம தான் தப்பாக நினச்சிக்கிறோம். ஓ, இவங்களால் தான் என் சமாதானம் போகுது, என் வீட்டு சமாதானம், என் வீட்டு நிம்மதி போகிறதே இந்த பையனால தான், என் பொண்ணால் தான், என்னுடைய ஹஸ்பண்டால் தான், என் ஒய்ஃபால் தான், இப்படி நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். ஆனால் அதற்கு மூல காரணம் யாருன்னா பிசாசு. எல்லாத்துக்கும் முதல் காரணம், மூல காரணம் எல்லாம் பிசாசு தான். இப்போது ஏதேன் தோட்டத்திலேயே தேவன் இதை செய்திருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. ஏதேன் தோட்டத்திலேயே அந்த பாம்பை அடித்து நல்லா நசுக்கி நம்ம காலடியில் போட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ஆனால் தேவன் இன்னைக்கு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கும் தேவனாக வராரு. சாத்தானை நசுக்கி உங்கள் காலுக்கு கீழே போடுறாருங்க. நிம்மதி வந்துடும். நிம்மதி இல்லாததுக்கு காரணம் யாருன்னு புரியுதா? பிசாசு தான். நீங்கள் ஏதோ ஒரு மனிதன், இந்த மனிதன் தான் காரணம், அவர் அப்படின்னு கை காமிக்கிறீங்களே, இல்லை 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 இல்லை, பிசாசு மட்டும்தான் காரணம், சாத்தான் தான் காரணம். தேவன் அதற்காக வராரு. உங்கள் நிம்மதியை அவரே கொண்டு வந்து கொடுத்துருவார். அவனை நசுக்கி உங்களுக்கு நிம்மதியை கொடுத்துருவார். யோபுக்கு நிம்மதி போச்சுங்க. ஆனால் அதுக்கு காரணமே கண்டுபிடிக்க முடியல. பார்த்தீங்களா, அவன் இந்த காரணம் அவன்கிட்ட யாருமே சொல்ல, இதுதான் காரணம், இது பிசாசு, இது சாத்தான் கொண்டு வந்ததுன்னு அவங்ககிட்ட யாருமே சொல்லவே இல்லை. அவங்க மனைவி கூட அவ்வளோ வாய் பேசினா, அவங்க மனைவி அவளால் கூட கண்டுபிடிக்க முடியல. தேவன்னு கை காமிச்சிட்டா, தப்பாக கை காமிச்சா. தேவனால் தான் நம்ம நிம்மதி போச்சுன்னா. அதே நீங்கள் பாருங்களேன், 3 ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, நண்பர்கள் வந்தாங்க, அவங்களும் ஒழுங்காக கண்டுபிடிக்கல. பிசாசு தான் காரணம்னு அந்த ஃப்ரெண்ட்ஸால் கூட, நண்பர்களால் கூட கண்டுபிடிக்க முடியல. அவங்க நேராக யோபு தான் காரணம், யோபால் தான் இவங்க வீட்டு நிம்மதி போச்சுன்னு சொல்லிட்டு யோபை கை காமிச்சிட்டாங்க. எல்லாம் தப்பாக அவங்க எல்லாமே புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம உத்தமனாகிய யோபு, ரொம்ப நல்லவனாகிய யோபு என்ன சொன்னான், அவனாலையும் கண்டுபிடிக்க முடியல. எதனால் நிம்மதி போச்சுன்னு அவன் கண்டுபிடிக்க முடியல. தேவன் அதனால்தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. தேவன் பிசாசை என்ன பண்ணார், அப்படியே நசுக்குனார், அவன் காலடியில் போட்டார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அவனுக்கு நிம்மதி வந்துருச்சு அந்த வீட்டுக்குள்ளே. தேவன் அதற்காக தான் வராரு உங்கள் வீட்டுக்குள்ளே. சரிங்களா? நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க. நம்ம நிம்மதியே இதனால் தான் போகுது, அதனால தான் போகுதுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, தேவன் வராரு, உங்களுக்கு நிம்மதியை கொண்டு வருவார். அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்கள் அதிகமாக உங்கள் வீட்டில் வரும். இரக்கங்கள் இருக்கும், சரிங்களா? உங்ககிட்ட இருக்கும், அவருடைய இரக்கங்கள் அதிகமாக இருக்கும். அதனால் உங்கள் வீட்டுக்குள்ளே நிம்மதி வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு நிம்மதி போனதுக்கு காரணம் உங்கள் பிள்ளைங்களுக்கு புரியல, அது ஏன் போச்சுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் சமாதானத்தின் தேவனாக்கி நீங்கள்
உங்கள் பிள்ளைங்களுக்கு நிம்மதியை கொண்டு வரீங்க. பிசாசை நசுக்கி உங்கள் பிள்ளைங்க காலடியில் போடுறீங்க. எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களும் ரத்த கோட்டைக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞானஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் மனிதனை பிடிச்சி நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு அனுப்பிடுங்கப்பா. அடித்து உதச்சி திருத்தி பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் இருந்தால் உங்கள் ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமை பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி வணங்கி காத்துட்ருக்கோம். பரிசுத்தமாக வாழ்ந்து வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமை பொழுதில் உங்களுக்கு ஒப்பான ஒரு உடம்பை எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மத்திய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. சுத்தமாக எங்களை வச்சுக்கோங்க. அதற்கு கூட உங்கள் உதவி கேட்டு தான் வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்கப்பா. 3வது தடவை கூட இந்த பூமிக்கு வருவீங்க. பூமியின் ஓனராக, சொந்தக்காரராக வந்து இந்த பூமியை ஆட்சி செய்வீங்க பா. அந்த ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.